ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ஆரஞ்சு ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நல்ல நம்மளை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஆனால் அந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பழத்தில் இருக்க தோல் வந்து பீல் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணுறது தாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது நம்ம நிறைய ஜூஸ் வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு ஒரு 2 மெத்தட் இந்த வீடியோவில் நான் சொல்லித் தர போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோல் வந்து பீல் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு சொலையா எடுத்துட்டு அதில இருக்க அந்த சீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோங்க. சீட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நிறைய ஜூஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வந்து நீட்டாக எடுக்காமல் இந்த மாதிரி வந்து சைடில் அதாவது குறுக்கில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்க கத்தி வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட நமக்கு ஜூஸ் வேஸ்ட் ஆகாதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது உள்ளே இருக்க சீட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த நடுவில் இருக்க ஒரே ஒரு ஸ்லைஸில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து சீட்ஸ் இருக்கும். எல்லா ஸ்லைசஸ்லயும் நம்மளுக்கு இருக்காதுங்க. இந்த சீட்ஸ் வந்து அப்படியே ஜஸ்ட் தள்ளிட்டு ஈஸியா வந்து நம்மளால ஜூஸ் போட்டுக்க முடியும். இது வந்து சீக்கிரமா நம்மளால ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே டைம்ல ஜூஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா வந்து இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தோல் மட்டும் உரிச்சிட்டு உள்ள இருக்க சீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தட் வந்து சொல்லி தரேங்க. இன்னொரு மெத்தட் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இது அதிலேயே வந்து நம்ம தோல் உரிச்சோம். இப்போ பார்க்குற இந்த மெத்தட்ல வந்து தோல் உரிக்கவே தேவையில்ல. இத தோலோடயே வந்து இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே சீக்கிரமா முடியும். ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த ஜூஸ் வந்து நம்மளால போட்டுற முடியும். இந்த மாதிரி கட் பண்ண இந்த ஜூஸ் வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நீங்க சாத்துக்குடி ஜூஸ் போடும்போதும் போடலாம். இல்ல ஆரஞ்சு ஜூஸ் போடும்போதும் போடலாம். 2த்துக்குமே இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இந்த மாதிரி தோலோட கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பழுத்த பழமாக இருந்தது அப்படின்னா, இந்த மேலே இருக்க தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்லா ஷார்ப்பாக இருக்க நைஃப் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே வந்து சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி வந்து எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஸோ ரவுண்டாக வந்து நைஃப் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸி. இதில் வந்து நம்மளுக்கு தோல் கூட உரிக்க தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இது நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து இந்த 2 மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போதும் போல் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீட்ஸாக எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்க முடியுது அப்படின்னு. கண்டிப்பாக அந்த 2 மெத்தடும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துட முடியுங்க. சரி, இப்போ வந்து ஜூஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து ஓட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்க போகிறேங்க. நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பட் நம்மளுக்கு கலர் மாறாமல் அதே கலர் ஆரஞ்சு கலர்லேயே கிடைக்கணும் அப்படின்னா ஒயிட் சுகர் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணுன்ற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து அடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த வெயில் காலத்தில் தினமும் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நிறைய தண்ணியும் குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. வெறும் தண்ணியாக வந்து நிறைய குடிக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ வந்து டெய்லி ஒரு மாதிரி ஒரு 2 ஜூஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு நாளுக்கு வந்து இது மாதிரி ஒவ்வொரு ஜூஸ் வந்து போட்டு குடிங்க. தினமும் வந்து இது மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு மாதுளை ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி வந்து மாற்றி டெய்லி ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் வந்து எந்த அளவுக்கு நிறைய குடிக்கிறோமோ அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தண்ணியும் குடிச்ச மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ஜூஸில் இருக்க அந்த எசன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். நான் சொல்கிற இந்த 2 மெத்தடும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து பழம் பீல் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஜூஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ தேவையான ஐஸ் க்யூப் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் வந்து பெரியவங்க எடுத்துக்க மாதிரி இருந்தால் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஐஸ் க்யூப் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜூஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.